டெல்லி அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியது கொல்கத்தா அணி. கடந்த சில போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜாக் ஃப்ரேசர், ரிஷப் பந்த், அக்சர் பட்டேல் உள்ளிட்ட டெல்லி அணியின் முக்கிய வீரர்கள் சீட்டுக்கட்டு சரிவதைப் போல அடுத்தடுத்து அவுட் ஆனதுதான் தோல்விக்கு முக்கிய காரணம் என கருதப்படுகிறது. அதேபோல டெல்லி அணியின் மற்ற வீரர்களும் பெரிய ரன் எதுவும் எடுக்காமல் சொற்ப ரன்களில் வெளியேறியதால் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ரன்களை மட்டுமே டெல்லி அணி எடுத்தது. கொல்கத்தா அணியின் வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்கள் வீசி 16 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 16.3 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 157 ரன்களை எடுத்து எளிதாக வெற்றி பெற்றது கொல்கத்தா அணி. டெல்லியின் தோல்விக்கு கேப்டன் ரிஷப் பண்டின் தவறான முடிவே காரணம் என கூறப்படுகிறது. ஏனெனில் இரவில் நடக்கும் போட்டியில் டாஸ் வெல்லும் அணிகள் பெரும்பாலும் பந்து வீச்சையே தேர்வு செய்வது வழக்கம். இரண்டாவது இன்னிங்ஸின் போது காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்கும் என்பதால் பந்து வீசுவது கடினமாக இருக்கும். பந்தை சரியாக பிட்ச் செய்ய முடியாது என்பதால் டாஸ் வெல்லும் அணிகள் முதலில் பந்து வீச்சை தான் தேர்வு செய்கின்றன. அதற்கு நேர்மாறாக நேற்றைய போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன் ரிஷப் பந்த் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதுவும் தோல்விக்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தோல்வி குறித்து பேசியிருக்கும் டெல்லி கேப்டன் ரிஷப் பந்த் முதலில் பேட்டிங் செய்தது நல்ல தேர்வுதான் என கூறியிருக்கிறார். 150 ரன்கள் என்பது மிகவும் குறைவான ஸ்கோர் என்றும் அதனால் தங்கள் பவுலர்களுக்கு போதிய ஸ்கோரை தங்களால் கொடுக்க முடியவில்லை என கூறியுள்ளார். தங்கள் அணியின் பேட்டிங் சரியாக இல்லை என கூறிய அவர் இந்த தோல்வியில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்று கூறினார். ஒரு அணியாக கடைசி 5 போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற்று சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நம்பிக்கை பொங்க பேசியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.